என்னையே எங்க அப்பாவையும் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது ஜி.கே. மணி. ஜி.கே. மணி ஒரு துரோகி. ஜி.கே. மணி மாதிரி இருக்கிற துரோகிகள் எங்க அப்பா கூட இருந்து அவரு வழி நடத்துறாங்க. அவரு குழந்தை மனசா இருக்கிறாரு. குழந்தை மனசு இல்ல, குழந்தை ஆயிட்டாரு. அவர் குழந்தை மனசு குழந்தையாயிட்டாரு. அவரு நினைவளர்ந்து இருக்கார். நினைவாற்றல் இல்லாதவர்லாம் அப்படிலாம் சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு மூத்த தலைவர் அவரா படிக்க வச்சோம். அவர் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி கட்சி தலைவராக்கினவர் போய் அப்படிலாம் சொல்லலாமா? நீங்களே நினைச்சு பாருங்க. அப்படி அவர் சொன்னது அவருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. மருத்துவர் இதை ஒரு முறை இல்லைங்க, பல முறை ஜி.கே. மணி என்ன இந்த மாதிரி அன்புமணி இப்படி சொல்றாரு அப்படின்னு பல முறை கண்கலங்கி இருக்கிறார். அவர் கண்கலங்கினா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ பத்திரிகையாளர் சந்திப்போட சில நேரத்தில் கண்கலங்குறாரு. நாட்டு மக்கள்லாம் பார்க்குறாங்க. அப்படி அவரை கண்கலங்க வைக்கலாமா? அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன். அப்படி மருத்துவர் அன்புமணி தந்தையோட சேர்றதுன்னு சொன்னேன், எங்கள் ஐயாவோட சேர்றதுன்னு சொன்னால் நாங்கள்லாம் தான் இருந்து கெடுக்கிறோம், அவங்களாம் இல்லைன்னா வருவேன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொன்னோம். அப்போ அவர் அப்பா கூட சேரட்டும். அப்பான்னா எங்கள் அப்பாவோ மற்றவங்க அப்பா மாதிரிலாம் இல்லை. ஒரு மருத்துவர் ஐயாங்கிற தந்தை சாதாரண தந்தையா இல்லை, ஒரு தனிநபராக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு வலுவான இயக்கமாக கட்டமைச்சு மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமாக உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக சொல்லி தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகள், மத்திய இந்திய அளவில் 6 இடஒதுக்கீடுகள் பெறுவதற்கு மருத்துவரையாக தான் காரணம். அப்படிப்பட்ட தலைவரை மகனாக இருக்கிறவர் அப்படி சொன்னால் அவருக்கு எப்படி வேதனை இருக்கும்? அப்போ அப்படிலாம் குற்றச்சாட்டு சொன்னால் கூட அப்பா கூட சேரு நாங்கள் தான் தடையாக இருக்கிறோம் பிரிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நாங்கள் வெளியேறிக்கிறேன்னு சொன்னோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இன்னும் அவர் குறைய சொல்லலையே. அவர் நாளைக்கே சொல்கிறேன், அப்பா கூட சேர்ந்து செயல்பட்டால் நாங்கள் தான் தடையாக இருக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் விலகி கொள்வதற்கு தயார். நானா அருள் அதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடன்பாடு இல்லை. எனக்கு மருத்துவர் ஐயா சீட்டு கொடுத்தாரு. சேலம் மேற்கு தொகுதி மக்கள் ஓட்டு போட்டாங்க. என் தொகுதி மக்களும் ஐயா சொன்ன நான் பதவியில் இருக்கேன். தலைவர் அப்படியே தனிப்பட்ட அதனால இல்ல அவர் நாளைக்கே அல்லது என்னைக்கு மருத்துவரையா சந்திக்கிறேன்னு சொல்றாரோ 2 பேரும் சேர்ந்து நின்று எங்க அப்பா கூட சேர்ந்து நான் செயல்படுறேன், அவர் கூட இருக்கிறேன்னு சொன்னாருன்னா அதுக்கு நான் தான் பழியாகணும்னு சொன்னா நான் பதவி விலகிறதுக்கு தயார். கட்சியில இல்ல, ராஜா சட்டமன்ற உறுப்பினர் பதவி கட்சியிலையும் இல்ல, நான் விலகிக்கிறேன். எந்த கட்சிக்கும் போகல. நானும் எங்க மகனும் மீண்டும் எங்க ஐயாவா அவரை சேர்ந்து வான்னு கூப்பிட்டா போறோம், இல்லைன்னா வீட்டோட அமைதியா இருக்கு. இதுதான் அன்னைக்கு சொன்ன. இன்னைக்கு இது ஒன்றும் அவதூறு இல்லையே, உண்மைதானே சொல்றோம். நல்லது நடக்கணும்னா நம்ம ஒரு தியாகம் பண்றதுக்கு இழக்கிறதுக்கு ஒன்னும் பதவி ஆசையெல்லாம் இல்லை. கத்தி அதே உயிரியே கொடுக்கறது தயார்னு சொன்ன தலைவர். அதே இன்னொன்னு சொல்றேன், என்ன அரசியல்ல அடையாளம் காட்டி முத சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சது பெண்ணாகரம் தொகுதி மக்கள். என் உயிர் போகும் பொழுது கூட அந்த பெண்ணாகரம் தொகுதி மக்களை மறக்க முடியாது, மறக்க கூடாது. அவர்களுக்கு நன்றி கேட்டால் கட்சியிலிருந்து விலகிட்டா கூட அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை என்னைக்கும் செய்யறோனாதான் நான் இருப்பேன். அதுலயும் நம்ம உறுதியா இருக்கிறோம். அரசியல் வேற கட்சிக்கு போக மாட்டேன். நான் வீட்டோட அமைதியா இருந்தாலும் கூட என் தொகுதி மக்களுக்கு வேண்டிய அவசியம் கட்டாயம். அதாவது இத நேத்திக்கு எங்க மருத்துவரையா கூட பேட்டியில சொன்னாரு, விருப்பம் பணம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, அவர் கட்சி தலைவர் இல்லைன்னு. தலைவர்னு சொன்னா உரிமையல் நீதிமன்றம் சிவில் கோர்ட் போகணும்னு சொன்னா சிவில் கோர்ட்ல போய் வாதாடி அவர் தலைவர் நிரூபிச்சுட்டு வேட்புமனு வாங்கலாம். கட்டாயம். அதாவது நாள் இருக்குது, இன்னும் நாள் இருக்கு. இன்னைக்கு தேதி 18, 29, 11 நாள் இருக்குது. அதுக்குள்ள நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படலாம். ஐயா அறிவிக்கலாம், வாய்ப்பு இருக்கு.